வணக்கம் நண்பர்களே, நான் பாண்டி ரவிபாலா. இன்றைக்கி ஒரு சின்ன தகவல். என்னுடன் இருக்கும் இவர் நம்மளுடைய மெக்கானிக் நண்பர்களோட கார்பெண்டர் தந்தை. இவருடன் ஒரு புகைப்படம் எடுத்ததில் ஒரு மகிழ்ச்சி. சுபாஷ் சந்திரபோஸ். மிகுந்த மகிழ்ச்சி பெருக்கால் ஏற்படும் மறதி அளவு கடந்த கோபத்தை காட்டிலும் கொடுமையானது என்பதை இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியின் சோர்வு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். கோபத்தை விட மறதி கொடிது, மறவாமல் இருப்பதே வாழ்வில் இனிது. ஹோண்டா டியோ BS6 மாடல் வண்டி இது. இந்த வண்டியில் என்ன ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் ப்ராப்ளம். ரிட்டர்ன் சார்ஜ் ஆகலைன்னு என்ன பண்ணுறாரு, பேட்ரி ஒயரிங் எல்லாமே செக் பண்ணுறாரு. செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா மறுபடியும் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் சார்ஜ் ஆகலை. அடுத்தது என்ன பண்ணுறாரு, ஒரு புது பேட்ரி எடுத்து போட்டு செக் பண்ணுறாரு. செக் பண்ண உடனே 14 பாயிண்ட்டுக்கு மேலே ஏறுது, 14க்கு மேலே சார்ஜ் ஏறுது. என்ன பண்ணுறாரு, புது பேட்டரி போட்டு அனுப்புறாரு. மறுபடியும் 1 டே ஓடுது, வண்டி சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுது. என்ன செக் பண்ணல பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வேறு ஒரு ப்ராப்ளம். அதாவது இந்த வண்டி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி வேறு இடத்துலேருந்து வந்ததுனால இதில் நிறைய பிரச்சனை. இந்த பேட்டரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிலே பிரச்சனை. இது ரிலே ஒயிட் கலர் ரிலே ஒன்று அதில் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அது 4 பின் ரிலே. இது பார்த்தீங்கன்னா 5 பின் ரிலே. இது சார்ஜிங் இந்த ரிலே மூலிமா தான் நமக்கு ஏறும். இப்போ அந்த 5 பின் ரிலே போட்ட உடனே இந்த ப்ராப்ளம் ஒன்று ஆயிடுச்சு. இப்போ பழைய பேட்டரியை போட்டிருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராப்ளம் வரக்குள்ள இந்த ரிலேவை செக் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ தகவல் தான். இந்த மாதிரி தகவல் எல்லாமே தெரியாத நண்பர்களுக்கு தான். தெரிஞ்சதை பற்றின ஒரு பிரச்சனை இல்லை. இந்த பெரிய லீடு ரெண்டும் அதில் சார்ஜிங் போகக்கூடிய லைனு அது ரிலே ஆனானா தான் இந்த சார்ஜ் ஏறும் அப்படின்ற வீடியோ தகவல். இந்த வீடியோ தகவல் பார்த்த நண்பர்கள் எல்லாேருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம், அந்த 4 பின் ரிலே எப்படி முதல்ல ஆன் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். எனக்கு அதான் புதிதாக இருக்குது. அது வைப்ரேஷனில் ஏதாவது ஆன் ஆகிருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான். நன்றி, வணக்கம்.